மண்டவோடலாம் போறீங்க கழுத்துல மாலை என் வீட்டு கையை வெட்டி இடுப்பு சுத்தி கட்டினீங்களா ஏய் யாரு பாருவா ஏமா கடவுள் கடவுள கடவுள்னா யாரு தெரியும் சித்தமாயா இந்த யாரு தெரியாது கடவுள்னா யாரு யாரு சாமி சாமி கும்பிடுறமே போய் ஊத்தி கடை வெட்டறாங்களே குஞ்சா இருக்கறாங்களே அப்படி என்றா டேய் வாடா இவங்க வரங்க முதல்ல ஏய் வந்திருப்பது யாரோ பேர் நான் சொல்றேன் சொல்றேன் அம்மா இந்த குரங்கு மூஞ்சிக்கிட்ட பேர் சொல்லுங்க ஏய் ஏலே வந்திருப்பாங்க கருமாரி நீங்க ஜிலேபி வாயா ஏய் கேட்டியா ஜிலேபி ஐயோ இல்ல ஏந்திரு நடு மூணு மேல ஜிலேபி நான் சொல்ல ஜிலேபி சொன்னது சொன்னேன் யாரு 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 கருமாரியம்மா ஏய் இந்த வாயில பத்து போயிடுச்சு ஏய் ஆக திருப்பி போன் வந்தியா இல்ல வந்தியா கொஞ்சம் வரல வந்தியா வந்தா வாங்கணும் கருமாரி உருமாறி வந்திருக்கேன்டா ஏய் இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா உனக்கு தெரியாதுடா நீயே சொல்ற மாடிங்க கோழி போய் கட்டினா சூத்துக்கு இப்பதான் டேமேஜ் ஆறாம பாத்து கோழி போய் கட்டினா உள்ள பாயாதா பாயாதே அப்புறம் வர பாயாதே ஐயோ 4 கோடி போய் சூத்தி பாய ஏய் எப்படிதான் பெத்தாங்களா உங்க அம்மா உன்னல்ல நான் வாழ சொன்னேன் அப்பா நான் உங்களை சொன்னேன் கருமாரி நான் கப்பல்ல எனக்கு எத்து குத்துற Dress பாருங்க நல்லா இருக்குது ஊருக்கு இதே துணி வாங்கி கொடுங்க போட்டு ஆடி கிடக்குறோம் கருமாரி கருமாரி அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா எப்பேற்பட்டவங்க ஏய் உலகம் பிறந்தது ஆமா உலகமே நிசப்தமாக இருந்தது அமைதியாக நிசப்தமாக இருக்கும் வேளையிலே வேலையிலே ஓம் என்ற ஒலி என்று ஒரு ஓசை கேட்டது ஆமா ஓம் என்ற ஒலி உருவானது ஆமா. அந்த ஓம் என்ற ஒலியிலே அகோரமாக பிறந்தவள் இவ ஆமா அது மட்டும் கிடையாது பிறந்த உடனே தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது இவளுக்கு பிறந்த உடனே தண்ணிதாக மதிமாக விட்டு பிறகு எடுத்து தண்ணீர் தாகத்திற்காக ஓடுகிறாள் ஓடோடி அலைந்து திரிகிறாள் எங்க போறாங்க தண்ணீர் கிடைக்கவில்லை அவளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நதி நதி அந்த நதியிலே தண்ணீரை எறிந்து சென்றார் அருந்துகின்ற வேளையிலே பாசியாகப்பட்டது வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது 2 பாசி பிறந்த உடனே அவளுக்கு தான் 3 கண்கள் ஆமா அப்படி இருக்கும்போது அந்த நெற்றிக்கண் பார்வை பட்ட உடனே அந்த 2 பாசிகளும் ஒன்றோடு ஒன்றாக நாகமாக மாறி இரண்டும் பிழைய ஆரம்பித்து விட்டது டேய் 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 கம்முடா ஜாட்டில் சுத்தி இடுப்புல சுத்துறான் ஆமா அந்த ஆளு குஞ்சு கட்டுறாங்க அவள் பார்வை பட்டதுமே இரண்டும் நாகமாக மாறி ஒன்றோடு ஒன்று பிழைய ஆரம்பித்து விட்டது அதை கண்டவுடனே இவளுக்கு பிறந்தது காமம் பிறந்த உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிகிறார் அது மட்டும் கிடையாது எதை கட்டி அணைந்தால் நமது காமம் தீரம் என்று ஓடுகிறார் மரம் செடி கொடி பார்வையை கட்டி அணைகின்றார் காமம் தீரவில்லை சரி என்ன செய்வது என்று அறியாமலே ஓம் என்ற ஒலியை உச்சரித்து மண்ணில் இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வைக்கிறாள் எதற்காக தன்னுடைய துணைவனை தேடுவதற்காக அவளுடைய காம இச்சனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மண்ணில் இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வைக்கிறாள் வைத்த உடனே அந்த மண்ணிற்கு உயிரை கொடுக்கிறாள் நெற்றி கண்ணின் பார்வையாளி உயிரை கொடுத்த உடனே அந்த மண்ணில் இருந்து எழுந்து வருகிறது ஒரு உருவம் என்னவென்று அழைக்கிறது அம்மா அந்த உருவம் என்னவென்று அழைக்கிறது அம்மா என்று அழைக்கிறது ஓங்கி உரைத்தால் இடது காலிலே குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு ஆமா எனக்கு துணையாக படைக்கப்பட்ட பொருளினை அம்மா என்று அழைக்கிறது
அப்படி என்று ஓங்கி இடது காலால் தாங்க தாங்க அந்த படைத்த முதல் பிள்ளையார் உருண்டு ஓடி சென்று அரச மரத்தின் அடியிலே முட்டி அதே இடத்தில் அமர்ந்து விட்டார். அதே இடத்தில் அமர்ந்து விட்டார். அரச மரம் முட்டி அமர்ந்ததனாலே அரச மரத்தடி பிள்ளையார் என்று இதுவரையில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அது மட்டும் கிடையாது. இரண்டாவதாக ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்தார். மறுபடியும் அவர்களுக்கு காமைக்கு தீரவில்லை. அதனால் இரண்டாவது ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்தார். எடுத்து வைத்த உடனே தங்கா என்று ஓடி வந்தார். அந்த தங்கா என்று இவனுக்கு இப்படி தங்கச்சே தரக்கமானாயப்பா மூஞ்சி பாரா கேள்வி சூடாட்டது. தங்கா என்று வந்தவுடனே எனக்கு துணைவனை படைக்க நான் ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்தேன். ஆனால் தங்கா என்று அழைக்கிறாயே, இப்போதே உன் நெற்றி கண்ணால் என்னுடைய நெற்றி கண்ணால் உன்னை சாம்பலாக்கி விடுகிறேன் என்று பார் என்று பார்க்க தங்கா போது நிறுத்து என்று சொன்னாங்க. கரிமூஞ்சி பையன் நாராயணன். யாரு கருத்து? அவங்க அண்ணங்காரன். ஓஹோ, ஏய் மலக்கிறாரு அவரா? ஏய் மலை சும்மா வந்துச்சு அவனுக்கு. ஆமா, கடங்காரன் கம்மியாச்சு அவன். ஆமா, இவரு வள்ளலுமா வள்ளல் இவரு பாத்துங்க சரியா? இல்ல அப்படி இருக்கும்போது என்றாயினும் ஒரு நாள் உனக்காக நான் உதவுவேன், என்னை விட்டுவிடு என்று கேட்க அவருடைய அண்ணன் சரி அதோ தெரிகிறது பார் மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்திலே உனக்கு உதயத்தை கொடுக்கிறேன், அங்கே போ என்று மூங்கில் மரமாக அனுப்பி வைத்து விட்டார். பிறகு மூன்றாவதாக ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்தார். அப்பொழுதும் காமைத்து தீரவில்லை. அதாவது மூன்றாவது ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைத்த உடனே பெண்ணே பெண்ணே என்று ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே எனக்காக படைத்த துணைவன் கெடுத்து விட்டான் என்று பெண்ணே என்று ஓடி வர கட்டி அடைக்க ஓடுகிறாள். இவளும் கட்டி அடைக்க ஓடுகிறாள். ஓடிய உடனே பிறப்பிலே இவளுக்கு தான் 3 கண்கள். இவளால் படைக்கப்பட்ட சிவபெருமானுக்கு 2 கண்கள். கட்டி அணைக்க ஓடுகிறாள். ஆனால் கட்டி அணை முடியவில்லை. ஏனென்றால் நெற்றிலே இருக்கக்கூடிய கண்களில் இருந்து தீஜுவாலை வீசுகிறது. தீஜுவாலைதான் கட்டி அணைக்க முடியவில்லை. ஆகையினால் சிவபெருமான் என்ன சொல்கிறார்? உன் நெற்றி கண்ணை எடுத்து எனக்காக கொடு என்று கேட்க, நெற்றி கண்ணை எடுத்து எனக்காக கொடு என்று கேட்க சரி காம இச்சையை பொறுக்க முடியாமலே நெற்றி கண்ணையே காமத்துக்காக புடுங்கி கொடுத்த கண்ணையே காமத்துக்காக புடுங்கி கொடுத்த தேவடியாடா. காமத்திற்காக புடிங்கி கொடுத்த தேவடியா. அப்படி இருக்கும்போது காமத்துக்காக கண்ணையே புடுங்கி கொடுத்தாலே இவெல்லாம் நல்லவன், இவ கதை யாருக்கு சொல்ல வந்திருக்கிற நீ? சும்மா விடலாமாட? விடலாமா? நான் உன் பக்கம் வந்துட்டேன். அவன் சூத்து மேல அடிக்கிறான். எங்கே சென்றாலும் நாங்க எங்க பக்கம் கூட நாங்க வச்சிருக்கிறோம்டா. மூஞ்சில விட்டு ஆட்டுவோம். வரமாட்டேன். டேய் டேமேஜ் பண்ற சூத்து மேல கம்முனு அப்பட்டை. பிறகு நெற்றி கண்ணை பிடுங்கி கொடுத்த உடனே இருவரும் கட்டி அடைந்தார்கள். நெற்றி கண்ணை பிடுங்கி உடனே ரத்தமாகப்பட்டது பீறி எழுத்து ஓடோடி ஆற்று வெள்ளம் போல் ஓடுகிறது. அந்த ரத்தத்தை நிறுத்த என்ன செய்வது என்று தெரியாமலே கட்டை விரலை எடுத்து நெற்றியை அழுத்தினால் ரத்தம் நிக்கல. அதை பொட்டாக திலகமாக பெண்கள் நெற்றியை எடுக்கிறார்கள். திலகம் அங்கிருந்து தாங்க முடியாமல் உச்சின் வழியாக பீரித்து அடிக்கிறது. ஆமா, அதற்கு பதிலாகத்தான் இங்கே அழுத்தி பிடித்தார். திருமணமான பெண்கள் அனைவருக்கும் அதை கட்டையினால் அழுத்து யோனியின் வழியாக ரத்தம் பீரித்து அடிக்கிறது. பெண்குறி அதன் வழியாக ரத்தம் பீரித்து அடிக்கிறது. சரி, அதை தடுக்க என்ன செய்வது என்று சிவபெருமானிடத்திலே கேட்ட பிறகு மாதத்தில் 3 நாட்களோ 7 நாட்களோ 9 நாட்களோ பெண்ணாகப்பட்டவர்களுக்கு
இது போன்று மாறுவிடை என்பது உருவாகும். இன்னும் நாட்டுக்கு நாடு என்னோட பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த இரும்பேடு தாய் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் நாட்டன் மைதானராக திகழக்கூடியவர் இன்னும் சின்ன பொண்ணு சின்ன கண்ணு ராமாயி சாவடிமா அக்கப்பட்ட வரத்தை கொடுத்தார்கள். மாதத்தில் 9 நாட்கள் 7 நாட்களும் மாறுபடியாக போக வேண்டும் என்று. அப்படி இருக்கு இவர்கள் மூவரும் படைக்கு இவர்களுக்கு இணையாக மூவரை கலைமகள் நலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளை படுத்தினர். இவர்கள் பிறந்திருப்பது இருவர். இவருக்கு துணையாக தொப்புள் கொடி நாராயணன். அவன் தொப்புள் கொடியிலிருந்து ஐரை பிறக்க வைத்து ஐராக இருப்பது பிரம்மதேவன். மும்மூர்த்திகளை பிறக்க வைத்து அதாவது முப்பெரும் தேவிகளையும் அவர் மும்மூர்த்திக்கு மனமுடித்து மும்மூர்த்தியாக தரிசனம் கொடுத்தனர். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் அறிந்தவன் நான் உன்னை விடுவனாடியே இந்த வீட உந்தனுக்கு தட்டமுட்ட கடமுட்ட தட்டமுட்ட அமிர்த கடைசியா சொல்றோம். அம்மா காலில் உயிர்ந்தா உனக்கு உயிர் பிச்சை இல்ல கோடலை உருவப்படும் நெத்தி கண்ணு அப்படியே நோண்டி வச்சுருவோம். அம்மா காலில் நீ வந்து உயிரா. நான் யார் எதற்காக பிறந்தேன் என் பிறப்பின் ரகசியத்தை சொன்னால் அம்மா காலில் விழுந்துருவேன். ஆமா நீ யாருக்கு பாஞ்ச உங்க அம்மால போய் கேள்வி சொல்லுவோம். செவடியா கொஞ்சம் மறுபடியும் அடிக்க போறாங்க சாத்திருவோம். ஏமா பால் மொத்தமா சும்மா வரா அவனுக்கு முட்டை மாத்திரம் வைமா சூத்திரத்து முட்டை எடுமா முட்டை மாத்திரம் வச்சு அவன் வாயில் போட்டு பிறப்பின் ரகசியத்தை சொன்னால் உன்னை படித்தவளே நான். என்னை படித்தது நீங்களா? என்னை எதற்காக படித்தீர்கள்? உன்னை ஏன் படித்தேன் எதற்கு படித்தேன் பிறகு கூறுகிறேன். நான் எப்படி தோன்றுகிறேன் கூறுகிறேன் கேள். நாடோ கனகபுரி நாடு. கனகபுரி நாட்டை ஆண்டவர் மன்னரோ கனகேச மன்னர். கனகேச மன்னர் மனைவியோ கனகவல்லி. கனகவல்லி நிறைமாத கர்ப்பிணி என்று பாழாமல் அடைத்து ஓதத்தை சித்திரவதை படுத்தி இடகாடு என சொல்லக்கூடிய அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வாய்ப்பு கிடைத்தால் வேறொரு கதையுடன் சந்திக்கின்றோம். வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய். கற்பகமே உனையன்று
பேர் சொல்லுங்க. போல கொடுப்பா. தோட்டி யாருப்பா? அவர் பேர் மட்டும் பிச்சை உன் போல கொடுப்பா. கோல கொடுப்பா. என்னப்பா இவ்வளோ அடிபட்டு போய்க்குது? தேஞ்சி நயமாய போய்க்குது. திருப்தி அடிச்சு அடிச்சு ஆஞ்சி போய்க்குதுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். கற்பூரம் நான் தானுங்க நானே தான். எத்தனை நாள் தேவைன்னா 3 நாள். 3 நாள். டவுல் தானே ஏசிட்டு பிறகுதான் 8 மணி தான் இறங்கணும். எங்க 8 மணி ஓட அப்படியே இறக்கிட்டு அப்படியே நீங்க ஓட கழிச்சு 200 ரூபாய் வைங்கண்ணா. சொல்லிட்டேன். அம்மனை ஓத்த காசு எல்லாரும் கையில் கிடச்சிது. நீங்கள் போட்டால் தான் அம்மனுக்கு நல்லா ஏறுவேன். அவங்க கையில் காசு போடுங்க. ஏன்னா கேஸ் போடுப்பா. யார் தெரியுமா இவங்க? தெரியலையாப்பா? தெரியலையா? சப்த கண்ணியில் 7 கண்ணி இவங்க. 7 கண்ணியில் இந்த இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? 7 கண்ணியும் வந்து நம்ம ஊர் நாட்டம் காரியாரு ஆட்டுக்கார் பயணிக்கிறாரு பேரு. தோத்தரிச்சாங்க. இந்த 7 கண்ணியும் அந்த அம்மா வந்து தோத்தரிச்சாங்க. இவன் என்ன பண்ணாங்க? நம்ம நாட்டம் காரிக்கிறாரு பேரு. அவர் என்ன பண்ணாரு? சரி ஊரை பூத்தி திருவிழா பண்ணணுமே பண்ணணும் சொல்லிட்டு ஆமா